சட்டமன்றத்தில் முன்வைக்கின்ற எந்த கேள்விகளுக்கும் நியாயமான தீர்மான பதில் இல்லை என தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் 4ஆம் நாள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவை முன்னவர் துரைமுருகனின் கருத்து சில நேரங்களில் சட்டமன்ற மரபுகளுக்கும் மாண்புகளுக்கும் எதிரானதாக உள்ளதாக அவர் தெரிவித்தார். அவர் நகைச்சுவையாக சபையை நடத்திவிட வேண்டும் என்பதற்காக இவ்வாறு செய்வது நியாயமில்லை என்றும் வேல்முருகன் குற்றம் சாட்டினார். மேலும் மக்களின் பிரச்சனையை பேச பேரவையில் அனுமதிப்பது இல்லை எனவும் அவர் வேதனை தெரிவித்தார். சில செய்திகளை நம்முடைய தமிழக முதலமைச்சருடைய கவனத்திற்கு போக வேண்டும், சட்டமன்றத்தில் இருக்கிற சட்ட அமைச்சர் இதற்கு புரிந்து கொண்டு உரிய பதில் அளிக்க வேண்டும் என்று கேட்கின்ற போது முழுமையாக நான் சொல்வதற்குள்ளவே இடமளிப்பதும், பேரவைத் தலைவர் நான் சொல்வதில் ஒரு வார்த்தை கூட அன்பார்லிமெண்ட் வார்த்தையே கிடையாது. தென் மாவட்டம் எடுத்தாலே சாதி கலவரம் எடுத்தாலே அது அன்பார்லிமெண்ட் அவை குறிப்பில் நீக்கிறன்ற பேச வாய்ப்பு தர மறுக்கிறது. இது ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஆக அதே போன்று தொடர்ச்சியா சட்டப்பேரவையில் சில தமிழ்நாட்டு மக்கள் சார்ந்த தமிழர் உரிமை சார்ந்த பிரச்சனைகளுக்கு முன்வைக்கின்ற போது அதுல அமைச்சர் பெருமக்கள் அடுத்தடுத்து திரும்ப அந்த சப்ஜெக்ட் நம்ம பேசணும் அப்படின்னா அதுல எடுத்த நடவடிக்கையை பேரவையில் எங்களுக்கு அறிவிக்கணும். ஆனா இப்ப நான் பேசின 16 நிமிடங்கள் பேரவைத் தலைவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு, அதற்கு நன்றி. ஆனா அந்த 16 நிமிடங்களில் நான் எடுத்து வைத்த கருத்துக்களுக்கு நியாயமான தீர்வான பதில் கிடைத்திருக்கிறதா என்றால் இல்லை.